வணக்கம். எழுந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்க நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:30 பிரதான செய்தி அறிக்கையுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஜூடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சமையல் எரிவாயு விலை ₹195 அதிகரிப்பு. பால்மா விலையை ₹25 குறைக்க திட்டம். பெண்களுக்கான சுகாதார பொருட்களுக்கு 100% வரி. பலாலி விமான நிலையத்தை இந்தியாவுக்கு வழங்கப் போவதில்லை. அமைச்சர் நிபால் ஸ்ரீபாலடி சில்வா அறிவிப்பு. 19 வயதுக்குட்பட்ட ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை குழாத்தில் யாழ் மத்திய கல்லூரி மாணவருக்கு வாய்ப்பு. இறக்குமதி செய்யப்படும் சீனி மீதான சமையல் எரிவாயுவின் விலையை ₹195 அதிகரிப்பதற்கு வாழ்க்கை செலவு குழு தீர்மானித்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி கூடிய வாழ்க்கை செலவு குழு எரிவாயு நிறுவனங்களின் கோரிக்கைக்கமைய இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. இந்த தீர்மானம் தொடர்பில் இன்று பிற்பகல் கூடிய அமைச்சரவையை அமைச்சர் மலிக் சமரவிக்ரம தெளிவுபடுத்தியுள்ளார். அதற்கமைய 12.5 கிலோகிராம் எடையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை ₹195 அதிகரிக்க வாழ்க்கை செலவு குழு தீர்மானித்துள்ளது. அத்தோடு 1 கிலோகிராம் பால்மாவின் விலையை ₹25 குறைக்க வாழ்க்கை செலவு குழு தீர்மானித்துள்ளது. உலக சந்தையில் நிலவும் விலையை கவனத்திற்கொண்டு இன்று மாலை கூடிய வாழ்க்கை செலவு குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் சீனி மீதான வரி ₹18 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கிணங்க 1 கிலோ சீனியின் விலை ₹90 முதல் ₹110 வரை அதிகரித்துள்ளதாக இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் பிரசன்ன செனவரத்ன தெரிவித்துள்ளார். நேற்றிரவு முதல் சீனி மீதான இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ₹32 காணப்பட்ட சீனி மீதான விசேட வர்த்தக பொருளுக்கான வரி சாதாரண வரி விதிப்புக்கமைய இன்று முதல் ₹42 அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் சீனியின் அளவு மிக குறைவாக காணப்படுவதாகவும் நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. பலாலி விமான நிலையத்தை இந்தியாவுக்கு வழங்கப் போவதில்லை என போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். பார்லிமென்ட்டில் இன்று கருத்து வெளியிட்ட போதே அமைச்சர் இது தொடர்பில் கருத்து அறிவித்தார். பலாலி விமான நிலையத்தை வேறு நாட்டுக்கோ இந்தியாவுக்கு வழங்குவதற்கோ அபிவிருத்திக்காக இந்தியாவுக்கு வழங்குவதற்கோ எண்ணமில்லை. அது தொடர்பில் நான் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளேன். நானும் பிரதமரும் ஜோன் அமரதுங்கவும் இணைந்து அமைச்சரவை பத்திரத்தை முன்வைத்துள்ளோம். பலாலி விமான நிலையம் எமது விமானப்படையால் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என தெரிவித்து இந்த அமைச்சரவை பத்திரம் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான 750 மில்லியனை ஏவியேஷன் ஃபண்டின் ஊடாக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய 1000 சுற்றுலா நிதியத்திலிருந்து வழங்க ஜோன் அமரதுங்க இணங்கியுள்ளார். விமானப்படை ஊடாக அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படும். ගුවන් හමුදාව මගින් තමයි ඒ සියලු දියුණු කිරීමේ වැඩ කටයුතු කරන්නේ. பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்திய சிவில் விமான சேவைகள் அதிகார சபை தயாராகி வருவதாக தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டது. இந்திய சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் காணி முகாமைத்துவம் மற்றும் வர்த்தக அபிவிருத்திக்கு பொறுப்பான நிறைவேற்று பணிப்பாளர் அனில் குப்தா மற்றும் இந்திய வெளிவகார அமைச்சின் ஒன்றிணைந்த செயலாளர் சஞ்சய் பாண்டே ஆகியோர் நேற்று பலாலி விமான நிலைய அபிவிருத்தி தொடர்பிலான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளனர். பலாலி விமான நிலைய அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் விரிவான அறிக்கை ஒன்றை தயாரிக்க இந்திய சிவில் விமான சேவைகள் அதிகார சபை தயாராகி வருவதாகவும் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் நகரங்களிலும் நகரங்கள் அல்லாத பகுதிகளிலும் உள்ள 60க்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளதுடன் பாரிய அளவில் வெளிநாடுகளில் தமது செயற்றிட்டங்களை விரிவாக்கம் செய்வதே அவர்களின் நோக்கம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாணத்தின் கோரிக்கைக்கிணங்க பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இதற்கு முன்னர் இந்தியா இணக்கம் தெரிவித்திருந்ததாக தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பலாலி விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்பட்டால் தென்னிந்தியா, மலேசியா மற்றும் தாய்லாந்து ஆகிய பகுதிகளுக்கு வடமாகாண மக்கள் நேரடியாக பயணம் செய்வதற்கான வசதிகள் ஏற்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலாலி விமான நிலையத்திற்கு மேலதிகமாக காங்கேசன்துறை மற்றும் மத்தள விமான நிலையங்களை அபிவிருத்தி செய்வதற்காக இந்தியாவிடம் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையமும் மற்றுமொரு மத்தள விமான நிலையமாக மாற்றமடையுமா? விமான நிலையங்களை புனரமைப்பது தொடர்பில் பார்லிமென்ட்டில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து.
பாசிக்குடா மிக பிரசித்தமான ஒரு பிரதேசம். அதே போன்று அம்பாறையில் அருகம்பை பிரதேசம், திருவண்ணாமலை நிலாவலி பிரதேசம். அம்பாறை விமான நிலையத்திலிருந்து பொத்துவில் பிரதேசத்துக்கு செல்வதென்றால் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியிருக்கின்றது. பொத்துவிலில் பெரிய கலப்பு லகுன் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த லகுனில் நீரில் செல்கின்ற விமானங்களை தரையிறக்க முடியும். அதற்கான உட்கட்டமைப்பினை உருவாக்குகின்ற பொழுது உள்ளூர் விமான சேவைகள் அருகம்பையில் தரையிறக்க முடியும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஸ்தாபக தலைவர் கௌரவ எம்எச் அஷ்ரப் அவர்கள் மரணித்து நேற்றைய முன்தினம் 18 வருடங்கள் ஆகின்றது. இந்த பார்லமெண்டத்தில் அவருடைய புகைப்படம் போர்ட்ரைட் என்று சொல்லுகின்ற புகைப்படத்தினை இந்த பார்லமெண்டத்தில் திரைநீக்கம் செய்வதற்கு இந்த பார்லமெண்டம் குறிப்பாக சபாநாயகர் அவர்கள் முன்வர வேண்டும். பலாலி விமான நிலையம் ஒரு சர்வதேச விமான நிலையமாக மாற வேண்டும் என்று வடக்கில் இருக்கின்ற மக்கள் மிகவும் ஆர்வமாக விரும்புகிறார்கள். பலாலி விமான நிலையத்தில் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு குழு ஆய்வு செய்ததாக நான் ஒரு பத்திரிகையில் அறிந்தேன். அவர்கள் பலாலி விமான நிலையம் புனரமைப்பு செய்வதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் தங்களுடைய நாட்டினுடைய நிதி. தற்பொழுது சர்வதேச பயணிகள் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகார சபை அதை தடுப்பதாக ஒரு பரவலான செய்தி இருக்கிறது. இந்திய அரசாங்கம் செய்வதை தடுப்பதாக ஒரு செய்தி இருக்கிறது. சர்வதேச விமான நிலையமாக மாறுவதற்குரிய நிதியை புனரமைப்பை இந்தியா செய்வதையும் நாங்கள் விரும்புகின்றோம். தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் பெண்களுக்கான சுகாதார பாவனை பொருளுக்கான வரி 100க்கு 100% அறவிடப்படுவதாக இலங்கை தேசிய வேலை திட்டத்தினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இது தொடர்பில் வெளிப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் பெண்களுக்கான சுகாதார பாவனை பொருட்களுக்கான வரி 100க்கு 12% அளவில் குறைக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. பெண்கள் தொடர்பில் சிறந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டு இது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. ஆனால் இலங்கையில் இது முற்றிலும் வேறுபட்டு காணப்படுகின்றது. இலங்கையில் வட் வரி, செஸ் வரி, சுங்க வரி மாத்திரமல்ல, தேசத்தை கட்டியெழுப்பும் வரியையும் இங்கு அறவிடுகின்றனர். பெண்களுக்கான சுகாதார துவாய் மற்றும் அதுசார் உற்பத்திகளுக்கு 100க்கு அதிக வீதத்தில் வரியை அறவிடுகின்றனர். ஏன் இது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது? இது ஆடம்பர பண்டமா? பெண்கள் மாதாந்தம் பாவிக்கும் இந்த சுகாதார துவாய்க்கு இவ்வாறு வரி அறவிடுவது தொடர்பில் உண்மையில் நான் வெட்கப்படுகிறேன். மக்கள் விடுதலை முன்னணி சமர்ப்பித்துள்ள 20வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு ஆதரவு வழங்குவதாக கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்ன கூறுகின்றார். கட்சி தலைமையகத்திலிருந்து பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார். புதிய அரசியலமைப்புக்காகவே நாம் முன்னிற்கிறோம். எனினும் புதிய அரசியலமைப்பு தாமதமாகுமாயின் மாற்று வழிமுறைகள் குறித்து சிந்திக்க நேரிடும். ஆகவே மக்கள் விடுதலை முன்னணி சமர்ப்பித்துள்ள 20வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு நாம் ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளோம். 20வது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டால் எதிர்காலத்தில் மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்றத்தினூடாக பிரதமராக தெரிவாகி ஆட்சியை பெற்றுக் கொள்ள முடியும். அது சாத்தியமாகலாம். அரசியலமைப்பு விற்பனர்கள் என தாமே கூறிக்கொள்ளும் இவர்கள் அவ்வப்போது எதனை கூறி வருகிறார்கள்? புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான அரசியலமைப்பு சபையாக பாராளுமன்றத்தை மாற்றி அவ்வப்போது கூடி பல்வேறு குழுக்களை நியமித்துக் கொண்டு மில்லியன் கணக்கில் மக்களின் பணத்தை செலவிட்டு இவர்கள் ஆடிய நாட்டியம் என்ன? அதிகார பகிர்வு, நிறைவேற்ற அதிகாரம் உள்ளிட்ட பல கருத்துக்களை மக்கள் மத்தியில் கூறி வந்த கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்ன தற்போது மக்கள் விடுதலை முன்னணி கொண்டு வந்துள்ள 20வது திருத்தம் மிகவும் சிறந்தது என தெரிவிக்கின்றார். மிகவும் சிறந்தது என கூறுவதற்காக மக்களின் பணமும் பாராளுமன்றத்தின் நேரமும் விரயமாகும் வரை ஏன் பார்த்து கொண்டிருந்தீர்கள்? புதிய அரசியலமைப்பை வகுக்கும் செயற்பாடு மற்றும் 20வது திருத்தம் என்பன மக்களின் உண்மையான அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காக முன்வைக்கப்படவில்லை என்பதே மக்கள் மீது கரிசனை கொண்ட அநேக மாணவர்களின் நிலைப்பாடாகும். கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்னவுக்கு மிகவும் பொருத்தமான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனும் இந்த செயற்பாடுகளின் போது தலைமையேற்று செயற்பட்டார். 19வது திருத்தத்தின் போதும் முன்னிலையிலிருந்து செயற்பட்ட இவர்கள் இறுதியில் எதனை செய்தார்கள்? ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைத்து இலகுவில் நீக்க முடியாத அதிகாரமுள்ள பிரதமர் ஒருவரை அல்லவா இவர்கள் உருவாக்கியுள்ளார்கள். மக்களின் செல்வாக்கு மிகவும் குறைந்த ஒருவரது அதிகாரத்தை அதிகரிப்பதில் ஆர்வம் காட்டிய இவர்கள் மீண்டும் நிறைவேற்ற அதிகாரங்களையும் அதே நபருக்கு வழங்குவதற்கு அல்லவா தற்போது முயல்கின்றனர்.
மக்களிடம் ஒன்றை காண்பித்து நீதிமன்றத்துக்கு வேறொன்றையும், பாராளுமன்றத்திற்கு முற்றிலும் வேறுபட்ட ஒன்றையும் காண்பித்து நிறைவேற்றியதாக அரசாங்கம் மீது எதிர்க்கட்சியினர் பல தடவைகள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். இந்த செயற்பாடுகளுக்கும் அரசியலமைப்பு விற்பனர்கள் என கூறிக்கொள்ளும் இவர்கள் முன்னின்று செயற்பட்டமை நாடறிந்த உண்மையாகும். நாட்டு மக்களை முட்டாள்களாக்கும் வகையில் இவர்கள் யாருடைய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துகின்றார்கள்? மக்கள் புத்தி சாதுரியமுடையவர்கள் என்பதை மாத்திரம் அரசியல் விற்பனர்கள் என மாறுதட்டி கொள்ளுவோருக்கு மீண்டும் நினைவூட்ட வேண்டி மக்கள் புத்தி சாதுரியமுடையவர்கள் என்பதை மாத்திரம் அரசியல் விற்பனர்கள் என மார்த்தட்டிக் கொள்வோருக்கு மீண்டும் நினைவூட்ட வேண்டியுள்ளது. இதற்கு சார்பாக சாம்பதி விக்ரமரத்னவே கதைக்கிறார். அதே போன்று சுமந்திரன் அத்தகைய நபர்களே மக்கள் விடுதலை முன்னணிக்கு பின்னால் இருந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தலா 300 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. 300 மில்லியன் ரூபாய் என்றால் அண்ணளவாக $2 மில்லியன் ஆகும். சட்டமூலத்திற்கு ஆதரவளிக்கும் அனைவருக்கும் $2 மில்லியன் அல்லது 300 மில்லியன் ரூபாய் தமது தாய்நாட்டை காட்டிக் கொடுப்பதற்காக வழங்கப்பட உள்ளது என்பதை நாம் மிகவும் தெளிவாக கூறுகிறோம். ஏற்றுமதி துறையில் காணப்படும் தடைகளை நீக்குவதற்கு அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அவதானம் செலுத்த உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற 2018 ஆண்டிற்கான ஏற்றுமதி ஜனாதிபதி விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு கருத்தறிவித்தார். ஏற்றுமதி துறையில் திறமையானவர்களை கௌரவிக்கும் வகையில் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையினால் வருடம் ஏற்பாடு செய்யப்படும் இந்த விருது விழா 22வது தடவையாக இம்முறை நடைபெற்றது. 2017 மற்றும் 2018 நடப்பாண்டுக்கான 11 துறைகளின் கீழ் விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் அமைச்சர் மலிக் சபரவிக்ரம, ராஜாங்க அமைச்சர்களான சுஜீவ சேனசிங்க, எரான் விக்ரமரத்ன, ஹர்ஷ டி சில்வா உட்பட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். 2015 ஆண்டு தொடக்கம் 2017 ஆண்டு வரை ஏற்றுமதி பொருளாதாரத்தில் 2015 ஆண்டை விட சிறிய அளவில் நாம் முன்னோக்கியுள்ளோம். சில சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கையினூடாக ஏற்றுமதி தொடர்பில் வளர்ச்சி அடைவதுடன் சில சந்தர்ப்பங்களில் ஏற்றுமதியில் நாம் மிகவும் வீழ்ச்சியையும் கண்டுள்ளோம். ஏற்றுமதியாளர்கள் ஊக்கமடைய வேண்டுமாயின் அவர்கள் வரியிலிருந்து முழுமையாக விலக்கப்பட வேண்டும் என்பதே எனது கருத்தாகும். நாட்டில் காணப்படக்கூடிய சில பொருளாதார கொள்கைகள் அதற்கு இடையூறாக காணப்படுகின்றன. இதனால் ஏற்றுமதியில் காணப்படக்கூடிய இடையூறுகளை நிவர்த்திப்பது போல சர்வதேச சந்தைக்கு தேவைப்படும் வகையில் நமது ஏற்றுமதி பொருட்களின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதே எனது கருத்தாகும். அண்மையில் நடைபெற்ற அவசர அமைச்சரவை கூட்டம் தொடர்பில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு தகவல் வெளியிடப்பட்டது. කාට හරි කේස් එකක් ෆයිල් කරන්න තියෙනවා නම් ඒක වෙනම දෙයක්. අපි ඒවට ඇඟිලි ගහන්න යන්නේ නැහැ. யாரேனும் ஒருவருக்கு வழக்கு தாக்கல் செய்யுமாறு ஜனாதிபதி கூறினால் அது வேறு விடயம். அதில் எங்களுக்கு தலையிட முடியாது. எனினும் போதுமான அளவு சாட்சியமின்றி ஒவ்வொருவரின் எண்ணங்களுக்கு அமைய நிலையான கொள்கையை சீர்குலைத்து தாம் நினைத்தாற்போல் நடவடிக்கை மேற்கொள்வாராயின், எனக்கு அறிவிக்காது என் உயர் அதிகாரியை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பாராயின் அதற்கு இடமளிக்க முடியாது. உதாரணமாக கடற்படை ஊடக பேச்சாளரை கைது செய்து தடுத்து வைத்திருந்தனர். அதன் பின்னர் பிணை வழங்கினர். இதுவரையில் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. சில மாதங்களுக்கு முன்னர் சில இராணுவ தளபதிகளை நீதிமன்றத்துக்கு அழைத்து சீருடையுடன் அங்கு காணப்படும் இருக்கையில் அமர வைத்தனர். இவ்வாறான விடயங்களை எமது மக்கள் பார்க்கும் போது வைராக்கியம் ஏற்படும். அரசியல்வாதிகளின் வீட்டுக்கு சென்று வாக்குமூலம் பதிவு செய்கின்றனர். மனைவியிடம் வாக்குமூலம் பதிவு செய்யவும் வீட்டுக்கு செல்கின்றனர். ரவீந்திர விஜயகுணரத்ன தொடர்பில் பேசும்போது நானும் ஜனாதிபதியிடம் ஒரு விடயத்தை வினவினேன். ஊடக நிறுவனத்தின் தலைவர் ஒருவரை கைது செய்வதற்கு திட்டமிட்டிருந்தால் எவ்வாறான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என குறித்த அதிகாரிகள் பாதுகாப்பு அமைச்சரிடம் கூற வேண்டும். எனினும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் தெரியாது இவ்வாறான விடயம் ஒன்று இடம்பெறப் போகின்றது என. பாதுகாப்பு செயலணியின் தலைமை அதிகாரி என்பவர் முப்படையினரின் உயர் அதிகாரி ஆவார். அவரை அவ்வாறு கைது செய்ய முடியாது. இதனை நாம் தெளிவாக கூறுகின்றோம். அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்வதென்பது வேறு விடயம். போதுமான சாட்சியங்களின்றி உரிய வழக்கு இன்றி அவ்வாறான உயர் பதவியை வகிக்கும் ஒருவரை கைது செய்ய முடியாது. ஜனாதிபதி மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோரை கொலை செய்யும் சதி திட்டம் குறித்து வெளியான தகவல் தொடர்பில் முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகள் தொடர்பில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது.
இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் இது தொடர்பில் உரையாற்றினார். அந்த விடயத்தை தெரிவித்ததன் பின்னர் 72 மணித்தியாலங்கள் கால அவகாசம் காணப்படுகின்றது. அந்த நபரை போலீஸ் தொழில்நுட்ப பிரிவுக்கு மாற்றியமை மாத்திரமே இந்த அரசாங்கம் மேற்கொண்டுள்ள ஒரே ஒரு நடவடிக்கையாகும். புதுவிதமான நிலை இது. இங்கு உண்மையை கண்டறிய வேண்டுமா என்ற சிக்கல் எழுந்துள்ளது. இல்லை என்றால் உண்மையை கண்டறிவதனூடாக ஏதேனும் பிரச்சனை ஏற்படுமா? பிரச்சனை ஏற்படுமாயின் இதனை மூடி மறைப்பது சிறந்ததா? இதன் பின்னால் செயற்படும் சக்தி யார்? பாரிய குற்றச்சாட்டு ஒன்றுக்கு போலீஸ் திணைக்களத்தின் உள்ளேயே புதிய திணைக்களத்துக்கு இடமாற்றம் செய்வது போதுமான நடவடிக்கையாகுமா? ஏன் இவ்வாறு நடந்து கொள்கின்றனர்? இதற்கான பதிலை நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும். அனுராதபுரம் சிறைச்சாலையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் தமிழ் கைதிகளை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா இன்று சந்தித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் இன்று பிற்பகல் 4 மணியளவில் அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார். சுமார் 45 நிமிடங்களின் பின்னர் சிறைச்சாலையில் இருந்து வெளியில் வந்த அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். அவர்கள் இன்றைக்கு 5 நாட்களாக உண்ணாவிரதத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதில் ஒருவர் கொழும்புக்கு எடுத்து சென்று இப்பொழுது மெகசின் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் நோய் காரணமாக. உண்ணாவிரதம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த சிறை கைதிகள் கிட்டத்தட்ட 9 வருடங்களுக்கு மேலாக சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அரச தரப்பு வழக்கறிஞர்கள் அந்த வழக்குகளை நடத்துவதற்கு அநேகமாக வருவதில்லை. அதற்கு இந்த வழக்குகளுக்கு காரணமாக இருக்கின்ற அடிப்படையான விடயம் தீவிரவாத தடை சட்டம். அதில் கைது செய்யப்பட்டவர்கள் தங்களுடைய வாக்குமூலங்களை நிர்பந்தம் காரணமாக கொடுத்த வாக்குமூலங்கள் அடிப்படையில் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. மறுபடியால் அவர்களுடைய போராட்டம் நியாயமானது என்று நான் நினைக்கின்றேன். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 8 கைதிகள் தமக்கு எதிரான வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்தி அல்லது புனர்வாழ்வு அளித்து விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். தமிழ் கைதிகளின் உண்ணாவிரத போராட்டம் தொடர்பில் பாராளுமன்றத்திலும் இன்று தினம் கருத்து தெரிவிக்கப்பட்டது. அரசியல் கைதிகள், இந்த நாட்டிலே இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் அனுராதபுரம் சிறைச்சாலையிலே உண்ணாவிரதம் மேற்கொள்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க அவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கிறார். இவர்கள் 12,000 விடுதலை புலிகளை விடுவித்த அரசாங்கம் 60 அரசியல் கைதிகளை ஏன் அவர்களுக்கு நிபந்தனையற்ற முறையில் பொது மன்னிப்பு வழங்கி விடக்கூடாது என்கிற சிந்தனையை கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து எத்தனையோ நாட்கள் வருடக்கணக்கிலே அவர்கள் குற்றமற்றவர்களாக அல்லது குற்றம் செய்தவர்கள் யாரோ இருக்க அவர்கள் ஒவ்வொரு வழக்குகளுக்காகவும் கொண்டு செல்லப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே நீங்கள் விடுதலை புலிகள் என்று 12,000 பேரை புனர்வாழ்வளித்து விட்டிருக்கிறீர்கள். அந்த அரசியல் கைதிகள் கேட்கிறார்கள், எங்களுக்கு நீங்கள் ஒன்றில் புனர்வாழ்வளித்து எங்களை விடுதலை செய்யுங்கள் அல்லது பொது மன்னிப்பின் அடிப்படையில் எங்களை விடுதலை செய்யுங்கள். இன ரீதியான வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்றால் இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதில் அரசாங்கம் உடனடி செயல்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஜனக் டி சில்வா ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வரை வழக்கை ஒத்திவைத்து நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன், வடமாகாண அமைச்சர்களான K சிவனேசன் மற்றும் அனந்தி சசிதரன் ஆகியோருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வடமாகாண அமைச்சராக செயற்பட்ட ப டெனீஸ்வரனை மீண்டும் அமைச்சர் பதவியில் அமர்த்துமாறு கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை அமுல்படுத்தாமைக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையில் CV விக்னேஸ்வரன் சார்பில் மன்றில் ஆஜராகிய ஜனாதிபதி சட்டத்தரணி S கனகேஸ்வரன் கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவிற்கு எதிராக தமது கட்சிக்காரர் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். இதன் காரணமாக நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பில் தொடரப்பட்டுள்ள வழக்கை விசாரிப்பதற்கு எவ்வித சட்ட நடைமுறைகளும் இல்லை என கூறிய ஜனாதிபதி சட்டத்தரணி குறித்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனையை சமர்ப்பித்துள்ளார். வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன், வடமாகாண அமைச்சர்களான K சிவனேசன் மற்றும் அனந்தி சசிதரன் ஆகியோர் இன்று மன்றில் ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு தொடர்பாக நீங்க இன்னுமே எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்க இல்லை. ஏன் இல்லை, நான் எல்லா கருத்தும் தெரிவிச்சிருக்கிறேன். நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது ஆளுநரால்.
கோட்டை அவமதித்த குற்றச்சாட்டு எனக்கு எதிராக. வடமாகாண சபையின் கௌரவ அவைத்தலைவர் CVK சிவஞானம் ஊடாக சில சமாதான பேச்சுகள் நடைபெற்றது நீங்கள் யாவரும் அறிவீர்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த வழக்கு சமாதானமாக இணங்கிக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொழுதும் கௌரவ முதலமைச்சர் சார்பாக தோன்றிய சட்டத்தரணிகள் தங்களுடைய பூர்வாங்க ஆட்சேபனையை தெரிவித்ததோடு உயர்நீதிமன்றத்தில் அவருடைய மேல்முறையீட்டு வழக்கு நிலுவையில் இருப்பதனால் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டாம் என்று சில ஆட்சேபனைகளை தெரிவித்திருந்தார்கள். இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் எந்தவித இணக்கப்பாட்டுக்கும் வரவில்லை. இலங்கைக்கு வருகை தந்துள்ள தமிழக கல்வி அமைச்சர் K.A. செங்கோட்டையன் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டார். பாக் ஜூன்ஹோ சர்வதேச சிறுவர் ஆரம்ப பாடசாலை யாழ்ப்பாணம் சித்தன்கேணியில் இன்று தினம் திறந்து வைக்கப்பட்டது. சரண்டீபம் திட்டத்தின் கீழ் இலங்கை மகாபோதி சங்கம் மற்றும் யோஷிடா சொகஞ்சி அறக்கட்டளையின் பங்களிப்புடன் பாக் ஜூன்ஹோ சர்வதேச சிறுவர் ஆரம்ப பாடசாலை யாழ்ப்பாணம் சித்தன்கேணியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கல்வி ராஜாங்க அமைச்சர் வி. ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழக கல்வி அமைச்சர் K.A. செங்கோட்டையன் ஆகியோர் பாடசாலையை திறந்து வைத்தனர். இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதிச தேரர், பிரதி அமைச்சர் அங்கஜன் ராமநாதன், யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் தர்ஷன ஹெட்டியாராச்சி, தென்கொரியாவின் பாக் ஜூன்ஹோ சர்வதேச பாடசாலையின் ஸ்தாபகர்கள் ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இன்று மத்திய அரசும் இங்கு இருக்கிற இலங்கை அரசும் ஒருங்கிணைந்து சிறப்பான முறையில் தன் பணிகளை ஆற்றி வருகிற காட்சி இங்கே காண முடிகிறது. இராணுவ தளபதியாக இருந்தாலும் கூட மேஜர் சென்ட்ரல் இங்கே இருக்கிற ஜெனரல் சிறப்பான முறையிலே தங்களுடைய பணிகளை ஆற்றி இன்று துவங்கப்படுகிற இந்த கல்வி நிறுவனம் அவர் உழைப்பால் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை காணுகின்ற போது உண்மையிலேயே அவர் மனிதநேய மிக்கவர் என்பதை இந்த நிகழ்ச்சி எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு இராணுவ தளபதியாக இருந்து மேஜராக இருந்து இந்த பணிகளை ஆற்றி இருக்கிறார். அவரிடத்திலே இந்த பணிகளை பார்க்கின்ற போது மனிதநேயம் அவரிடத்திலே இருக்கிறது என்பதை எங்களால் உணர முடிகிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு தமிழக அரசின் சார்பாக நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேரா அவர்கள் இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளிலே இந்த இவ்வாறான கல்வி நிறுவனங்களை நடத்தி வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்பெஷலி நூரெலியாவிலும் எங்களுக்கு இவ்வாறான ஒரு கல்வி நிறுவனத்தை அமைத்து வருகின்றார். முதலாக நான் அவரை பார்த்தேன். அவருடைய கல்வி நிறுவனத்தை நாங்கள் போய் பார்த்தோம். பல அறிஞர்கள், பல அரசியல் பிரமுகர்கள் அவருடைய கல்வி நிறுவனத்திற்கு வந்து அவருடைய ஊக்கமும் உற்சாகமும் அளித்திருக்கின்றார்கள். அவர் சொன்னது போல ஜனாதிபதி பிரேமதாசா இருந்த காலத்திலே அவருக்கு நெருங்கிய நட்புடன் உதவி செய்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அந்த வகையிலே அவருடைய சேவை இந்த நாட்டிற்கு தேவை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். ஆகவே மும்மொழிகளிலும் படிக்கக்கூடிய பாடசாலையாக இந்த அமைய வேண்டும். அதன் மூலமாக எதிர்காலத்திலே இந்த எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உண்மையில் நாங்கள் மிகவும் வறிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஓரிரு பான் துண்டுகளையே எமது மதிய காலை உணவாக உட்கொள்வோம். அதன் பின்னர் நான் ஜப்பானுக்கு சென்றேன். மிகவும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு. அங்குள்ள மக்களை பார்க்கும் போது மிகவும் பணிவாகவும் மகிழ்வாகவும் இருந்தார்கள். அதற்கான காரணம் என்ன என தேடி பார்த்தேன். கல்வியே அதற்கான காரணம் என அறிந்து கொண்டேன். பணத்தால் மாத்திரம் நீங்கள் அந்த மகிழ்ச்சியை அடைய முடியாது. மிகவும் முக்கிய விடயம் கல்வியே. ஆகவே நான் ஜப்பானின் கல்வி முறையை இலங்கையில் 39 வருடங்களுக்கு முன்னர் அறிமுகப்படுத்தினேன். அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது 5 விதமான சிறார்களை பாடசாலைக்கு சமூகம் அளித்தனர். மதிப்பிற்குரிய அமைச்சரே, தற்போது 100 விதமானவர்கள் பாடசாலைகளுக்கு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ஆர். பிரேமதாசவின் காலத்திலேயே இது நடந்தது. இதேவேளை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள தமிழக கல்வி அமைச்சர் இன்று மாலை யாழ் இந்திய துணை தூதுவர் இல்லத்தில் நடைபெற்ற தேநீர் விருந்துபசாரத்தில் கலந்து கொண்டார். வடமாகாணத்தின் கல்வி நிலை மற்றும் தமிழக அரசு செய்ய வேண்டிய உதவிகள் தொடர்பில் இதன்போது அவர் கேட்டறிந்து கொண்டார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வடமாகாண கல்வி அமைச்சர் க. சர்வேஸ்வரன் தமிழக கல்வி அமைச்சருக்கு நினைவு பரிசொன்றை வழங்கினார். காணாமல் போனோரின் குடும்ப ஒன்றியம் இன்று அமெரிக்க உயர்ஸ்தானிகர் ஆலயம், கனடா உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் ஐரோப்பிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் சுவிட்சர்லாந்து உயர்ஸ்தானிகர் ஆலயங்களுக்கு சென்று மகஜர்களை கையளித்தனர். கடந்த அரசாங்கத்திலும் தங்களின் உறவுகளை கண்டுபிடித்து தரவில்லை எனவும் இந்த அரசாங்கத்திடம் மகஜர் கையளித்தும் எந்த பயனும் இல்லை என காணாமல் போனோரின் குடும்ப ஒன்றிய உறுப்பினர்கள் குறிப்பிட்டனர்.
இதன்போது கொழும்பு 7 விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்திற்கு முன்பாக நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவ்வாறு பல பிள்ளைகள் காணாமல் போயுள்ளனர். கடந்த அரசாங்கமும் காணாமல் போனவர்களை தேடித் தருவதாக கூறியது. அண்மையில் ஜனாதிபதி கூறியுள்ள கருத்து நமக்கு இன்னும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கணவனையும் மகனையும் தேடிய தாயும் கடந்த வருஷம் சோகத்தில் இறந்துவிட்டால் இப்போது 2 பிள்ளைகள் அனாதரவாக இருக்கின்றார்கள். யாருமே கவனிப்பாற்ற பெற்ற நிலையில் நாங்கள் நீதியை எதிர்பார்த்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். யாழ் சொலிபுரம் பகுதியில் சிறுமி ரெஜினா பாலியல் வன்புணர்விற்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பிலான வழக்கு இன்று மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. இதன்போது அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை வழக்கை ஒத்திவைத்து நீதவான் உத்தரவிட்டுள்ளார். வழக்கின் 2வது சாட்சியாளரிடமும் அவருடைய 2 பிள்ளைகளிடமும் இன்று மூடிய அறையில் சாட்சி பதிவுகள் முன்னெடுக்கப்பட்டன. இதேவேளை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 3 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 2ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறும் மல்லாகம் நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார். வவுனியாவிலிருந்து வெளிமாகாணங்களுக்கு சேவையில் ஈடுபடும் தனியார் பஸ் ஊழியர்கள் இன்று மதியம் முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். இணைந்த சேவை நேர அட்டவணையை நடைமுறைப்படுத்துமாறு கோரியும் வெளிமாவட்ட பஸ்கள் புதிய பேருந்து நிலையத்தில் அதிகம் நேரம் தரித்து நின்று பயணிகளை ஏற்றி செல்வதாக தெரிவித்தும் இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பயணிகள் சிரமங்களை எதிர்நோக்கினர். கொரோனாவிலிருந்து மட்டக்களப்பு வரை பயணித்த ரயிலில் மோதி 3 யானைகள் உயிரிழந்துள்ளன. புவக்பீட்டிய பகுதியில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யானைகள் மோதியதில் ரயில் தடம் புரண்டுள்ளது. இதனால் மட்டக்களப்பு வரையான ரயில் மார்க்கத்தின் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. 19 வயதிற்குட்பட்ட ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை குழாத்தில் யாழ் மத்திய கல்லூரியின் 2 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான 15 வீரர்கள் கொண்ட குழாத்தை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இன்று மாலை அறிவித்தது. நிபுன் தனஞ்சய தலைமையிலான இந்த குழாத்தில் யாழ் மத்திய கல்லூரியின் செல்வராசா மதுஷன் இடம்பெற்றுள்ளார். கடந்த 4 வருடங்களாக வடக்கின் பெருஞ்சமரில் விளையாடிய அனுபவமிக்க சகலத்துறை வீரரான செல்வராசா மதுஷன் வலது கை துடுப்பாட்ட வீரராகவும் மிதவக பந்து வீச்சாளராகவும் திகழ்கிறார். இதேவேளை தயார் நிலை வீரர்களாக 5 பெயரிடப்பட்டுள்ளதுடன் அவர்களில் யாழ் மத்திய கல்லூரியின் விஜயகாந்த் வியாஷ்காந்தும் உள்ளடங்குகின்றார். இவர் சமீபத்தில் இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணிக்கு எதிரான தொடரில் விளையாடிய வீரராவார். 16 வயதிற்குட்பட்ட ஆசிய மகளிருக்கான கால்பந்தாட்ட தொடருக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இலங்கையால் பெற முடியவில்லை. தகுதிகான் சுற்றில் ஜோர்தானிடம் 6-0 எனும் கோல் கணக்கில் தோல்வியடைந்ததால் இலங்கை அந்த வாய்ப்பை இழந்தது. இலங்கை மற்றும் ஜோர்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டி கொழும்பு CRNFC மைதானத்தில் நடைபெற்றது. முதல் பாதியின் 41 மற்றும் 42வது நிமிடங்களில் ஜோர்தான் வீராங்கனைகள் 2 கோல்களை போட்டனர். இலங்கை அணி வீராங்கனைகளினால் கோல் அடிக்க முடியவில்லை. அதன்படி முதல் பாதி 2-0 என்ற கோல் கணக்கில் ஜோர்தான் மகளிர் அணி வசமானது. 2ஆம் பாதியில் மேலும் அபாரமான திறமையை வெளிப்படுத்திய ஜோர்தான் வீராங்கனைகள் 5 கோல்களை போட்டு வெற்றியை தமதாக்கினர். அந்த 5 கோல்களும் 52, 78, 82, 86 மற்றும் 88வது நிமிடங்களில் போடப்பட்டன. போட்டி முழுவதும் இலங்கை அணி வீராங்கனைகளினால் ஒரு கோலையேனும் போட முடியவில்லை. இறுதியில் 7-0 என்ற பாரிய கோல் கணக்கில் ஜோர்தான் மகளிர் அணி வெற்றியீட்டியது.